இங்க பாரு, எனக்கு வலிக்காமலாம் இல்ல, கண்டிப்பா வலிக்குதுதான். எனக்கு பெயின்லாம் இருக்கு. அதுக்கு மாத்திரை எல்லாம் போட்டேன், ஆயின்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, நீ இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருந்தா எப்படி? எக்ஸாம் எழுதணும்ல, போய் படிப்போ. எப்படி கௌதம், எல்லா கஷ்டத்தையும் நீயே எடுத்துக்கிட்டு என்ன மட்டும் இப்படி துரத்து விட்டுட்டே இருக்க? நீ முதல்ல திரும்ப, நான் உனக்கு ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன். ஐயோ இந்திரா, நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் வேண்டாம். ஏன் நீயா எப்படி ஆயின்மெண்ட்டை முதுகுல போட்டுப்ப? நீ திரும்ப கௌதம், நான் போட்டு விடுறேன். இங்க பாரு, நான் போட்டுக்கிறேன், நீ போய் படி, போய் படி போ. இல்ல கௌதம், நான் தானே கேக்குறேன். நான் இப்ப போட்டு விட்டா உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல இந்திரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் கௌதம். இப்ப என்ன, உனக்கு நான் ஆயின்மெண்ட் போட்டுக்கணும், நானே போட்டுக்கிறேன். நான் வேணா பாத்ரூம்ல போய் போட்டுக்கிறேன், சரியா? நீ ரிலாக்ஸா இரு. கௌதம் கௌதம், அதெல்லாம் எதுவும் வேணாம். நீ ஷர்ட்டை கழட்டு, நான் உனக்கு ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன். அவ்வளவு காயமா இருக்கு, சட்டைய கழட்டு கௌதம். சரி, நீ 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 திரும்பு. ஏன்? புரிஞ்சுக்கோ, திரும்பு திரும்புன்னு சொல்றேன்ல. சரி. என்ன சுபா, என்ன செஞ்சுட்டு இருக்க? பால் குடிக்கலான்னு வந்தேன். உங்களுக்கு ஏதாவது வேணுங்களா? தலை ரொம்ப வலிக்குது, காஃபி போட்டு கொடு. இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல ரொம்ப அலைச்சலா இருக்குங்க. நீங்க வேணா உட்காருங்க, நான் கலந்து கொண்டு வரேன். இல்ல பரவாயில்ல, சீக்கிரம் கலந்து கொடு. இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப அலைச்சல் இல்ல, அதனாலதான் உங்களுக்கு தலைவலி வந்திருக்கும். ஆமா, ஒரே அலைச்சல் தான். இன்னும் இந்த விசேஷம் முடியறதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் அக்கா செய்யற வேலை. ஆமாங்க, ஒரே வாரத்துல தேதி வச்சுட்டாங்கல்ல, அதான் அலைச்சல் ரொம்ப. சுபா, என்ன டேப்லெட் போடுற? எதுக்காக சாப்பிடுற? அது டாக்டர் எங்களுக்கு எழுதி கொடுத்தது, என் வீட்டுக்காருக்கும் கொடுத்துருக்காங்க. அதான் நான் சாப்பிட்டுட்டு அவருக்கும் பால் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது, செந்திலுக்குமா? ரெண்டு பேரும் எதுக்கு மாத்திரை சாப்பிடுறீங்க? என்ன டாக்டர்னு ஏதோ சொன்னியே? அது ஒண்ணும் இல்லங்க, அது எங்களுக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகுது. நேத்து வந்த காவியாவுக்கே சீமந்தம் நடக்க போகுது. எங்களுக்கும் அது குறையாவே இருந்துச்சு. அதான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தோம். கௌதம். இந்திரா இந்திரா, இங்க இருக்கேன். அவ்வளவு வெக்கப்படுறியா நீ? சரி, ஆயின்மெண்ட் எங்க? அங்க இருக்கு. எப்படி காயம் ஆயிருக்கு பாரு கௌதம். இது எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு தான் நீ ஓடி வந்தியா? உன்னால எப்படி முடிஞ்சது?
நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன்ல. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்திரா, நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. கௌதம், நான் எப்படி கௌதம் யோசிக்காம இருக்க முடியும்? ஏற்கனவே கோயில் அந்த அம்மா சொன்னது என் மனசுல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஷோ, நீ எங்க தனியா போனாலும் கௌதம் பத்திரமா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். ஒருவேளை அந்த அம்மா அதைத்தான் சொல்லிருப்பாங்களோ. அன்னைக்கு வேன் வேற மோத வந்துச்சு. நல்ல வேளை இதெல்லாம் இந்திராக்கு தெரியாது. தெரிஞ்சா இவ இன்னும் பயப்படுவா. அதுலயும் இன்னைக்கு ரொம்ப கில்ட்டியா வேற இருக்கா. கௌதம், ரொம்ப வலிக்குதா? வெந்நீர் வச்சு ஒத்தடம் கொடுக்கட்டுமா? அம்மா, தாயே, கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ வேற படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னடானா ஆயின்மெண்ட் தடை விடுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னைக்கு அடிப்பட்டதெல்லாம் யாருக்கும் எதுவுமே தெரிய வேண்டாம். அப்புறம் என்னன்னு சும்மா கேள்வி கேட்டு உயிரை வாங்குவாங்க. நீ வேற வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வந்தான்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். எங்க சித்தி அப்படியே எங்க அம்மா கிட்ட பத்த வச்சிருவாங்க. அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுவும் என்னால ஆச்சுன்னு தெரிஞ்சா இன்னும் ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. ஷோ, இதத்தான் சொன்னா. இந்த பேச்சே வேண்டான்னு நீ தான் கேட்க மாட்டேங்கிற இந்திரா. இப்ப என்ன, ஆயின்மெண்ட் தானே, குடு, நான் போட்டுக்கிறேன். இல்ல, நான் எதுவுமே பேச மாட்டேன். நீ கோச்சுக்காத ப்ளீஸ். உன்னெல்லாம் இந்த மாதிரி மிரட்டினாதான் கேப்ப போல இருக்கு. ஆமா, அப்படிதான். நீ சும்மா இரு. அப்பா, ஐயோ, பொறுமையா. இந்திரா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு யாரு தொட்டாலும் கூச்சமா இருக்கும் இந்திரா. சுபா, எந்த டாக்டர்? அது ஒரு கைனகாலஜிஸ்ட். அதான் குழந்தை பிறக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்கல்ல, அங்கதான். குழந்தை பிறக்க ட்ரீட்மெண்டா? உனக்கா? ஆமாங்க. நாங்களும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது. அதான் ஊர்ல இருந்து அவர் வந்த உடனே டாக்டர் கிட்ட போயிட்டோம். எங்களை செக் பண்ணிட்டு உடனே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க 2 பேரையுமே ரெகுலரா மாத்திரை எடுத்துக்க சொல்லிருக்காங்க. பெருசா எந்த பிரச்சனையும் இல்லையா. கூடிய சீக்கிரமே எனக்கும் இந்த வீட்டுல சீமந்தம் நடக்கும். சுபா, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? என்ன? இல்ல, இவ்ளோ நாள் இல்லாம டாக்டர் கிட்ட எல்லாம் போயிருக்கியே, அதான் என்ன? இவ்வளவு நாள் சாமியா பார்த்து கொடுக்கட்டுமேனு தான் கோயில அலைஞ்சுக்கிட்டும் இருந்தேன். வேற எந்த ஸ்டெப்புமே நான் எடுக்கல. காவ்யாவுக்கு அத்தை செய்யறது எல்லாத்தையும் பார்த்து எனக்கும் ரொம்ப ஏக்கமா இருந்துச்சு. நம்ம இந்திரா தான் கோயில்ல அலைஞ்சு சாமியை கும்பிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல, நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சா. ஓ, எல்லாம் இந்திராவோட வேலை தானா? ஆமாங்க, இந்திராக்கு என் மேல ரொம்ப அக்கறை. அதுலயே அந்த டாக்டர் இந்த ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா. என்ன கூட்டங்கிறீங்க? ஏதோ தெரிஞ்சவங்கிறதுனால அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுத்ததே இந்திரா தான். என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா? என்னது? இல்ல, காஃபி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்டேன். கரெக்டா இருக்கு. இல்ல, ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்களே, என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு சீமந்தத்துக்கே இவ்ளோ அல்லோலப்படுதே, அதுக்குள்ள இன்னும் நானும் யோசிச்சேன். அதுக்கு இன்னும் நாள் ஆகுங்க. ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இருக்கட்டும். உனக்கு சீக்கிரம் குழந்தை பிறந்தா எனக்கும் சந்தோஷம் தானே. நம்ம கையில என்னங்க இருக்கு? எல்லாம் சாமி கையில தான் இருக்கு. சரி, நான் பால் எடுத்துட்டு போறேன்.
இந்த இந்திரா சும்மாவே இருக்க மாட்டாளா? என்ன நடக்குதுங்க? எல்லாமே நம்ம கையை மீறி போய்கிட்டே இருக்க விடக்கூடாது. ஓகே ஓகே, கொஞ்சம் ஒரு நிமிஷம். கௌதம் கௌதம் கொஞ்சம் பொறுத்துக்கோ கௌதம். நீ ஆடிட்டே இருந்தா நான் எப்படி மருந்து போட்டு விடுறது? வலிக்குது இந்திரா. சரியாயிரும் சரியாயிரும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஓ ஓ, 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 வலிக்குது. ஓகே இந்திரா இந்திரா போதும் இந்திரா. ஓகே 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 கௌதம், ஒண்ணும் இல்ல கௌதம். காயம் எவ்வளவு பட்டிருக்கு, இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் வலிக்கும் தான், சரியாயிரும் கௌதம். ஓ என்ன இந்திரா? நீ இரு, அமைதியா இரு. இந்திரா போதும் இந்திரா, வலிக்குது வலிக்குது வலிக்குது. பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏய் இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், எனக்கு கூச்சமா இருக்கு. உனக்கு இதுல என்ன கௌதம் கூச்சமா இருக்கு? ஏன் இப்ப நீ சினிங்கிட்டு இருக்க? நீ படு, மருந்து தானே தேய்க்கிற, படு. இந்திரா இந்திரா, சின்ன வயசுல இருந்து எனக்கு யார் தொட்டாலும் கூச்சமா இருக்கு இந்திரா. ஏய் ப்ளீஸ் விட்டுறேன். நீ இப்படி கெஞ்சறத பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. இத பாக்கும்போது எனக்கு ஏதோ பழைய படம் தான் ஞாபகத்துக்கு வருது. நீ இப்படி வெக்கப்படுறத பார்த்தா பழைய படத்துல எல்லாம் இப்படிதான் வெக்கப்படுவாங்க. இதுக்குதான் ஆயின்மெண்ட் போட வேணாம்னு சொன்னேன். சரி சரி, இல்ல இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன்னை தொடாம எப்படி ஆயின்மெண்ட் போடுறது? அப்புறம் எப்படி இந்த காயம் எல்லாம் குணமாகும் சொல்லு? இங்க பாரு, எனக்கு அந்த மாதிரி குணமே வேண்டாம். நீ ஆயின்மெண்டே போட வேண்டாம், நீ கொடு, நான் போட்டுக்கிறேன். சரி சரி சரி, நீயே போட்டுக்கோ. பட் ஸ்டில் உனக்கு இவ்ளோ கூச்சம்லாம் ஆகாது, ஓகே? அம்மா தாயே, நீ ஆயின்மெண்ட் போட்டதெல்லாம் போதும், நீ போ நீ போ. சரி 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 சரி, நான் இங்கதான் இருக்கேன். நீயே போட்டுக்கோ. பட் நீ போடுறது சரியா இருக்கான்னு நான் பார்க்கணும்ல. ஷோ இங்க பாரு, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், இந்த ஆயின்மெண்ட்டை நானே போட்டுக்கிறேன். நீ போ. இப்ப நீ போலன்னா ஆயின்மெண்ட் போட்டுக்க மாட்டேன். இப்ப நீ போறியா இல்லையா? சரி 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 சரி, நான் போயிடுறேன். போ போ, நிக்காத, போ. போனியா இல்லையா? போறேன் போறேன் போறேன். எவ்வளவு கவனமா இருந்தாலும் இப்படி சொதப்பிருச்சுல்ல. காவியா தப்பிச்சிட்டா. காவியா மட்டுமா தப்பிச்சிட்டா? இந்த மொத்த குடும்பமுமே தப்பிச்சிருச்சு. குடும்பமே காவிய வயித்துல இருக்கிற வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தையை பார்த்துதான் சந்தோஷப்படுது. முதல்ல அத அழிக்கணும். ஐயோ, பொண்ணு சிரிக்கிறாங்க. சரி, உனக்கு என்ன? நீ எப்பயுமே சிரிச்சிட்டு இருக்கணும், நான் எப்பவுமே அழணும், அதானே உனக்கு? ஆமா, எப்பவுமே இதானே நடக்குது. இன்னைக்கு சும்மா லேசா தான் கலங்குன. ஆனா உன்னோட மருமக, உன்னோட புருஷன், உன் பிள்ளைங்க எல்லாம் வந்து உன்னை அப்படியே உன்னை தாங்கி அப்படியே சமாதானப்படுத்துறாங்க. பாக்க எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்ன பாத்தியா? பாத்தியா? உன்னை சுத்தி அத்தனை கூட்டம். ஆனா இங்க தனியா நின்னு எவ்வளவு அழுது கதறினாலும் என்ன ஏன்னு கேக்குறதுக்கு நாதி இல்ல. ஏன்
ஏன் சொல்லு. இது ஏன்னு உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆ? இப்படி என்ன ஒண்டி கட்டையா புழம்ப வச்சுட்டு நீ உன் குடும்பம் புள்ளன்னு வாழ்ந்துட்டு இருக்கல. உன்னை நான் அப்படியே விட்டுருவேன் நினைச்சியா? நினைச்சியா? இப்படி நான் தனிமரமா நிக்கிறேன்னா யாரால? அது உன்னால. உன்னாலதான் ஜெயாக்கா, உன்னாலதான். உன்னாலதான் இன்னைக்கு நான் அனாதையா நின்னுட்டு இருக்கேன். நீயும் உன் குடும்பமும் கொஞ்சம் கொலவரத பார்த்தா எனக்கு அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் பத்துக்கிட்டு எரியுது. விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன். விஷத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு நடமாடுற பாம்பு மாதிரினா உன்னை சந்தோஷமா இருக்கவே விட மாட்டேன். உன் குடும்பம் சிரிக்க கூடாது, உன்னோட வம்சம் வளரக்கூடாது. அதுக்குதான் இந்த சுபாக்கும் ஹேமாக்கும் கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து கரு தங்க விடாம மாத்திரை கொடுத்து கவனமா பாத்துட்டு இருக்க. ஆனா இந்த காவியா எப்படியோ தப்பிச்சிட்டா. அவ அத்தக்காரி ஏதோ பால்ல கலக்கி கொடுத்து என் மருந்து வேலை செய்ய விடாம பண்ண வச்சுட்டா. இந்த ஒரே தப்புதான் இந்த காவியா வயித்துல வளர்ந்து நிக்குது. அது குழந்தை இல்ல, இந்த வீட்டோட சந்தோஷம், உன்னோட சந்தோஷம், உன்னோட சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அழிக்கணும். அழிச்சிருவ, கண்டிப்பா அழிச்சிருவ. நீ அழறத நான் பார்க்கணும். ஆனா அத அழிக்கலான்னா இந்த இந்திரா வாட்ச்மேன் மாதிரி வந்து காப்பாத்திட்டு இருக்கா. இப்ப சுபா வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. சுபாக்கு குழந்தை உண்டாயிடுச்சுன்னா நோ நோ, விட மாட்டேன், நான் விட மாட்டேன். அழிப்பேன். உன் வம்சத்தை அழிச்சு உன் சந்தோஷத்தை அப்படியே சாகடிச்சிருவேன். சிரிக்கிறியா? சிரிக்கிறியா? நீ சிரிக்க கூடாது, நீ சிரிக்க கூடாது. சிரிக்க விட மாட்டேன். சிரிக்கிற? ஐயோ, அத்தை போட்டோ எப்படி கீழே விழுந்தது? ஏய், நீ என்ன தூங்கலையா? அத்தையோட போட்டோ எப்படி கீழே? அது போட்டோ காத்துல விழுந்துருச்சு. நீ கூட நான் மாட்டிடுறேன். இல்ல, நானே மாட்டிடுறேன். காவியா, சொல்லுங்க அத்தை. சரி, இந்த நேரத்துல நீ எதுக்கு வந்திருக்க? அது எனக்கு தூக்கம் வரலையா, அப்படியே நடந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இந்த ரூம்ல இருந்து சத்தம் வந்துச்சா, அதான் இங்க வந்தேன். வந்து பார்த்தா அத்தையோட போட்டோ. என்ன சின்னக்க, உங்க முகமே சரியில்லை, ஏதாச்சும் பிரச்சனையா?
அதெல்லாம் எதுவும் இல்ல காவியா, நான் நார்மலா தான் இருக்கேன். இல்ல உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. உடம்புக்கு எதுவும் முடியலையா? என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல. நீ இப்போ குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க சின்னத்த. காவியா, சொல்லுங்க சின்னத்த. இந்த போட்டோ விழுந்ததெல்லாம் அக்கா கிட்ட சொல்லாத காவியா, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. புரியுதா? சரி, நான் வரேன். சரி, நீ போய் படுப்போம். காவியா முகம் பேச்சு எதுவுமே சரியில்லையே. ஒருவேளை நான் பேசுனது எதையாச்சும் கேட்டிருப்பாலும்